ஹாய் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம குட்டி கதை ஸ்பாட்டில் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். இன்றைக்கி கதையோட டாபிக் வினோத வழக்கு. ஒரு அரசவையில் அந்த அரசர் நேர்மையாக வழக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்காரு. அப்போது 2 பொண்ணுங்க வந்துட்டுருக்காங்க, ஒரு குழந்தையோடு வராங்க. அதில் ஒருத்தர் பேர் சீதா, இன்னொரு பேர் லக்ஷ்மி. அவங்க 2 பேரும் அரசவைக்கு வராங்க. அப்போது அரசர் கேட்குறாரு, எதனாலம்மா நீங்கள் வந்திருக்கீங்க அரசவைக்கு, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த லக்ஷ்மியும் சீதாவும் சொல்கிறாங்க, இந்த குழந்தை என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்போது அரசர் ஒரு பணியாளரை கூப்பிட்டு 2 கத்தி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவங்களும் போய் ஒரு 2 கத்தி எடுத்துகிட்டு வராங்க. ஆளுக்கு ஒன்றா கையில் கொடுக்க சொல்கிறாரு. அவங்களும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த குழந்தைய படுக்க வச்சுருக்காரு. அரசர் சொல்கிறாரு, நீங்கள் 2 துண்டாக குழந்தைய வெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க சீதான்ற அம்மா ஐயோ வேணாம், நான் கொல்ல மாட்டேன் என்னோடய குழந்தைய, நீங்கள் லக்ஷ்மிக்கிட்டேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சீதான்ற அம்மா சொல்கிறாங்க. லக்ஷ்மின்ற அம்மா எதுவுமே பேசாமல் ஒரே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. அப்போது இவர் சீதாட்ட சொல்கிறாரு, அரசர் சீதாட்ட சொல்கிறாரு, சீதா இது உங்களோட குழந்தை தான், நீங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட சொல்கிறாரு. மற்றவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க, எப்படி அரசர் நீங்கள் சீதாவோட குழந்தைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கேட்குறாங்க எல்லாரும். அப்போது அரசர் சொல்கிறாரு, எந்த ஒரு தாயாக இருந்தாலும் குழந்தைக்கு சின்னதாக அடிபட்டால் கூட கதறிடுவாங்க, அவ்வளோ கத்துவாங்க. ஆனால் நான் கொல்லுங்க 2 துண்டாக வெட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சீதான்ற அம்மா தாய் பாசத்தில் ஐயோ நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டாங்க. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க தான் குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் லக்ஷ்மி கிட்ட அவர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் எதுவுமே பேசாமல் அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவும் பேச வரல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் செஞ்சது தப்பு தானே, அடுத்தவங்க குழந்தைய நீங்கள் ஏன் உங்களோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக தண்டிக்கிறாரு. அப்புறம் நான் இனிமேல் எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அரசரே, என்னை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லக்ஷ்மின்ற அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க. அரசரும் அமுச்சு வச்சிடுறாரு. இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம குட்டி கதை ஸ்பாட்டில் ஒரு கதையோடு உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.